என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். உட்புறம் வெளிப்புறம். உட்புறம் என்பது உத்தமன் வாழக்கூடிய ஆன்மா. வெளிப்புறம் என்பது அந்த ஆன்மாவை சுமந்து இருக்கக்கூடிய இந்த பூத சரீரம். உட்புறமும் வெளிப்புறமும் சேர்ந்துதான் மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. உட்புறம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பரமாத்மாவின் இச்சைக்கும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டதுதான் வெளிப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்த பூத சரீரம். கர்மத்தின் பலனாக பிறவி கொடுக்கப்பட்டாலும் உட்புறத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா என்று சொல்லக்கூடிய இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறான், நம்முள் நம்மை இயக்கி பேச வைத்து கொண்டிருக்கிறான். வெளிப்புறம் இதெல்லாம் செய்யலாம் கூடாது, செய்யக்கூடாது, ஏற்படக்கூடிய வினைகள் என்ன, ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இதனால் பாதிப்பு என்ன என்பதை உட்புறத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா என்று சொல்லக்கூடிய பரமாத்மா கூறுகையில், வெளிப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்த பூத சரீரம் செய்யலாம் கூடாது, செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதை நிர்ணயிக்க வேண்டும், நிச்சயிக்க வேண்டும். அதுக்கே அறிவு என்று சொல்லக்கூடிய புத்தியை கொடுத்துள்ளான் இறைவன். அந்த அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு உட்புறம் என்று சொல்லக்கூடிய பரமாத்மாவை நினைத்து தியானித்து பிரார்த்தித்து யாசித்து நிற்கும்போது அவன் உன்னுடன் பேசுகிறான், உன்னுடன் வருகிறான், உனக்கு உற்ற துணையாக உறுதுணையாக நற்றுணையாக இருந்து உனக்கு வழிநடத்துகிறான், வழிகாட்டுகிறான். உட்புறம் என்று அழியாது. வெளிப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்த பூத சரீரம் என்றைக்காவது ஒரு நாள் பூமியில் வீழ்ந்தே நிற்கும். இந்த வெளிப்புறம் என்று சொல்லக்கூடிய வெளித்தோற்றம் காணாமல் போய்விடும். உட்புறம் என்று சொல்லக்கூடியது இந்த வெளிப்புறத்திலிருந்து கிளம்பிவிட்டால் வெளிப்புறத்திற்கு வேலையே இல்லை. உட்புறம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா என்று சொல்லக்கூடிய பரமாத்மா இருக்கும் வரிதான் வெளிப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்த பூத சரீரத்திற்கு இந்த பூவுலகில் வாழ்க்கை. அதை புரிந்து கொண்டால் ஆத்ம விசாரணை செய்து ஒவ்வொரு வேலையும் நாம் செய்து காட்டி வழிகாட்டி வந்தால் ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆத்மா என்று சொல்லக்கூடிய உட்புறம் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா மோட்ச நிலை என்று சொல்லக்கூடிய முக்தி நிலையை கொடுத்து அவனிடத்தில் சரணாதி அடைந்தவர்களுக்கு அபயம் என்று காத்து தன்னுடைய வைத்துக் கொள்வான். அந்த நிலை ஒவ்வொரு ஜீவாத்மாவிடத்திலும் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செயலாற்றப்பட வேண்டும். செயலாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.